முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈசிஆர் சாலை உத்தண்டி பகுதியில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் வரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை ஈசிஆர் சாலை உத்தண்டி பகுதியில் மக்களுக்கு அப்பகுதியில் உள்ள கிணற்று குடிநீரை வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் ஈசிஆர் சாலை ஓரத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை ஈசிஆர் சாலை உத்தண்டி பகுதியில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் ஈசிஆர் சாலை ஓரத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் அப்பகுதியில் தோண்டப்பட்ட கிணற்றின் மூலம் நிலத்தடி நீரை குடிநீராக பயன்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நாள் ஒன்றுக்கு 2 முறை அந்த குடிநீரானது வழங்கப்பட்டு வந்தது. சென்னை மாநகராட்சி ஆன பிறகு ஒரு நாளைக்கு 1 முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் வழங்கப்பட்டு வரும் அந்த குடிநீர் அப்பகுதி மக்களுக்கு சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் கிணற்று தண்ணீரை வழங்குவதை துண்டித்துள்ளனர். கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் வழங்கும் அந்த குடிநீர் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஊர் நிலத்தடி நீரை கிணற்றின் மூலமாக வழங்கப்படும் அந்த தண்ணீரே போதும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இது குறித்து அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு அதிகாரிகளையும் சந்தித்து இந்த மனுவை வழங்கியுள்ளனர். குறிப்பாக அந்த மனுவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் வழங்கும் தண்ணீர் தங்களுக்கு வேண்டாம் எனவும் எங்களுக்கான அந்த குடிநீர் வழங்குவதற்கு கிணத்தடி தண்ணீரே போதும் எனவும் தெரிவித்தனர். ஆனாலும் அதிகாரிகள் அதனை பகுதி மக்களுக்கு வழங்குவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் தண்ணீர் மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் திட்டவட்டமாக பகுதி மக்களுக்கு தெரிவித்தனர். ஆனாலும் அந்த பகுதி மக்கள் அதை வேண்டாம் எனவும் தடுத்து நிறுத்தி தற்போது அந்த போராட்டத்தில் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.